இது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலைய பணிகளும் நடைபெற்று வருது. திருவையாறு திருக்காட்டுப்பள்ளியில புதிய பேருந்து நிலையங்கள் அமையவிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவர் கிராமத்தில் 170 கோடி மதிப்பிலான புதிய சேமிப்பு கிடங்கு பணிகள் விரைவில் முடிக்கப்படவிருக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய சோழர்கள் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அந்த பணிகள் முடிந்து திறந்த பிறகு அதை பார்ப்பதற்காக பல்வேறு இடத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வரப்போறாங்க. மதுரைக்கு ஒரு கீழடி, நெல்லைக்கு ஒரு புறநகர் அருங்காட்சியகம் போல இனி தஞ்சைக்கு சோழர்கள் அருங்காட்சியகம் இருக்கும். செங்கிப்பட்டி மற்றும் பாளையப்பட்டி தெற்கு கிராமத்திலையும் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜமடம் கிராமத்திலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. அதிலையும் ராஜமடத்தில் அமைகிற கடல்சார் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்காவில் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்து தடுத்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் திராவிட மாடல் 2.0 அமைச்சு அதை திறந்தே தீருவோம். நானே நேரில் வந்து திறந்து வைப்பேன், இது உறுதி. நீங்க 100% வெற்றியை மட்டும் கொடுங்க. தஞ்சை மாவட்ட வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது. இப்படி தொகுதி வாரியா துறை வாரியா இத்தனை பணிகளை செய்கிற காரணத்தால தான் கம்பீரமா திமிரா ஒரு ஆணவத்தோட உங்க முன்னாடி வந்து நின்று வாக்கு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய சாதனையை சொல்ற இந்த நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லியாக வேண்டியிருக்கு. சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா அது? பழனிசாமியுடைய ஓனராக இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதான். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதான். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? என்ன கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு.